வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேரோஸ் இன்னோவேஷன். இது ஆர்டினோ டுட்டோரியலோட 7வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஆர்டினோவில் எப்படி ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவது நான் உங்கள் அருண் பாலாஜி. ஃபஸ்ட்டு சீரியல் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா, அதாவது ஒரு டேட்டாவை சீரியலாக டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கும் இல்லை ரிசீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் சீரியல் கம்யூனிகேஷன். இது வந்து 2 டிவைசஸ்க்குள்ளே இருக்கலாம், இல்லை 2 ஆர்டினோக்குள்ளே இருக்கலாம், இல்லை 2 மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கலாம். பட் டேட்டாவை சீரியலாக டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால் தான் சீரியல் கம்யூனிகேஷன். ஆர்டினோவில் 2 போர்ட் இருக்குது உங்களுக்கு சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டுமே சேம் தான், பட் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ யூஎஸ்பி பின்னில் கனெக்ட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த சீரியல் போர்ட்டை கம்ப்யூட்டருக்கும் உங்கள் ஆர்டினோவுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டாவை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாவை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது எப்படின்னா நம்ம அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம் அது எப்படின்னு. அண்ட் பின் நம்பர் 0 and 1 யூஸ் பண்ணியும் நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம் இன் ஆர்டினோ. 0 and 1 வந்து ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் பின்னாக ஆக்ட் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா மற்ற டிவைசஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளூடூத்தாவோ இல்லை ஒரு ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் டிவைசஸ் வேறு ஏதாவது ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் டிவைசஸாவோ அது கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 0 and 1 பின்னை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் சீரியல் கம்யூனிகேஷன். ஆர்டினோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 0 and 1 வந்து யூஎஸ்பியோட கனெக்ட் ஆகிருக்கும், இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு டிவைஸை யூஸ் பண்ணியிருக்க மோச்சில், அதாவது கனெக்ட் பண்ணியிருக்க மோச்சில் வேறு ப்ளூடூத்தோ ஏதோ ஒரு டிவைஸ் வந்து 0 and 1 கனெக்ட் பண்ணியிருக்க மோச்சில் உங்களால் ப்ரோக்ராம் யூஎஸ்பி மூலமாக அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிவைஸை வந்து பவர் ஆஃப் பண்ணியோ இல்லை இந்த 0 and 1 பின்னில் இருக்க கனெக்ஷனை ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களோட ப்ரோக்ராமை அப்லோட் பண்ண முடியும் இதில். ஏன்னா ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஎஸ்பி மூலமாக தான் பண்ணுறோம். ஸோ இந்த பின் அதோட கனெக்ட் பண்ணியிருக்க மோச்சில் மற்ற ஒரு டிவைஸ் அதில் கனெக்ட் ஆகிருக்க நேரத்தில் உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து எப்போவுமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 0 and 1 பின்னில் வேறு ஏதாவது டிவைஸ் கனெக்டடில் இருந்ததுன்னா அந்த டிவைஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோ இல்லை இந்த பின்னை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டோ தான் நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சீரியல் வெர்சஸ் பேரல். சீரியல்னால் என்ன, பேரலல்னால் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சீரியல் கம்யூனிகேஷனை பற்றி இதில் பார்க்கும் போது முதல்ல பேரல் கம்யூனிகேஷனை பற்றி பார்க்கணும். ஸோ பேரல் கம்யூனிகேஷனில் முதல்ல வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், சில மைக்ரோ கண்ட்ரோலரோட டேட்டா ஷீட்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எத்தனை பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்க 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர், 16 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்னு நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. 32 இருக்குது, 64 இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. இந்த பிட் ரேட்டிங் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டேட்டா லைன்ஸ் அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்கிறத மென்ஷன் பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா லைன்ஸ் எத்தனை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். இதில் நான் அந்த ஒரு இதில் வந்து அட்மெகா 328Pயோட டேட்டா ஷீட் போட்டிருக்கேன். இந்த அட்மெகா 328P தான் நம்ம ஆர்டினோக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம ஆர்டினோ வந்து 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலரில் என்ன இருக்கும்னா 8 பிட் டேட்டா லைன்ஸ் தான் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா 8 பிட் டேட்டா லைன்ஸாக இருந்துன்னா உங்களால் 8 பிட் டேட்டாவை மட்டும் தான் அட் த டைமில் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒரே டைமில் நீங்கள் 8 பிட் டேட்டாவை மட்டும் தான் டிரான்ஸ்மிட்டோ ரிசீவோ பண்ண முடியும் பேரலலி. ஸோ பேரலல் டேட்டா கம்யூனிகேஷனுக்கு இந்த டேட்டா லைன்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ பேரலாக கம்யூனிகேட் பண்ண போச்சு உங்களுக்கு ஒரு 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்னா 8 பிட் டேட்டா லைன்ஸ் தேவைப்படும். ஒரே டைமில் 8 பிட் டேட்டா மட்டும் தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இதை வந்து நான் ஒரு சர்க்யூட் டயக்ராமில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, 2 மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு 8 பிட் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இது 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலராக இருந்தால் உங்களுக்கு 8 டேட்டா லைன்ஸ் தேவைப்படும். அதாவது 8 இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8 லைன்ஸ் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டா 05 அப்படிங்கிற டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறேன். அதோட ஆஸ்கி ஈக்குவலன்ட் கோட் பார்த்தீங்கன்னா இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது இந்த டேட்டா அப்படியே டிரான்ஸ்மிட்டட் மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து ரிசீவ் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு டிரான்ஸ்மிட் ஆகிரும். இது வந்து கிளாக் பல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு கிளாக் பல்ஸ்க்கு ஒரு அட் த டைமில் அவ்வளோ 8 பிட் டேட்டாவும் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அடுத்த 8 பிட் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா நாங்கள் அடுத்த டேட்டாவை வந்து அடுத்த லைனில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இதே இது 16 பிட் டேட்டாவை நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா அதை 8 பிரித்து ஃபஸ்ட்டு ஒரு 8 அடுத்த ஒரு 8 தான் உங்களால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பேரலில் உள்ள ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை ஒரு லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் ஒயர் அதாவது 8 லைன் நீங்கள் எடுக்கணும்ல, அதில் ஏதாவது ஒரு லைன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ ரிசீவர் சைடு உங்கள் டேட்டா வந்து தப்பான ஒரு டேட்டா இதாகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் இன் பேரலல் கம்யூனிகேஷன். சேம் வே 8 இன்புட் அவுட்புட் பின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களால் ஆர்டினோவோ இல்லை மற்ற மைக்ரோ கண்ட்ரோலர்லையோ வேறு டேட்டா பர்பஸ்க்கு, அதாவது வேறு ஒரு டிவைஸ் இன்புட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பின்ஸ் வந்து கம்மியாயிரும்.
ஸோ 8 பின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் Arduino எடுத்துக்கிட்டேன்னா Arduinoவில் 13 இன்புட் அவுட்புட் பின்ஸ் தான் இருக்குது. 13 இன்புட் அவுட் பின்ஸில் 8 பின் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்ற டிவைஸஸை உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்தது தான் சீரியல் கம்யூனிகேஷன். இப்போது சீரியல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பின் தான் தேவைப்படும். ஒன்று ஃபார் டிரான்ஸ்மிட்டர், அனதர் ஃபார் ரிசீவர். இங்கே 8 பிட் டேட்டா வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு பிட்டாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இங்கே வந்து கிளாக் பல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பிட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்டாப் பிட்டுன்னு இருக்குது, அடுத்தது 8 பிட் டேட்டா இருக்குது. ஸோ இந்த இத்தனை பல்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்து கிளாக் பல்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பல்ஸை வச்சு தான் ஒவ்வொரு பல்ஸ்க்கு ஒவ்வொரு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த பல்ஸை வச்சு தான் சீரியல் கம்யூனிகேஷன் டேட்டாவை நம்ம டிசைன் பண்ண முடியும். பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய டிவைஸோட ஸ்பீடு, அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஸ்பீடு வந்து அதிகமாகவும் ரிசீவ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் ஆர்டினோவோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கரெக்ட் ஆகும். இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு நான் எதை சொல்கிறேன்னா, அந்த பல்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பல்ஸை சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த டிரான்ஸ்மிட்டரோட பல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும், அதாவது ரொம்ப குயிக்காக அந்த பல்ஸ் முடிகிறதாகவும், ரிசீவர் சைடில் அந்த பல்ஸ் முடியறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாலும் டேட்டா வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகாது. இதே இது டிரான்ஸ்மிட்டர் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கம்மியாகவும் ரிசீவர் வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு டேட்டா கரெக்ட் ஆகிடும். ரெண்டு டிவைஸும் டிரான்ஸ்மிட்டர் as well as ரிசீவர் ரெண்டுமே சேம் ஸ்பீடில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட டேட்டா ரிசீவ் ஆகும். இப்போ இது நம்ம டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரும் சேம் ஸ்பீடாக இருக்கா இல்லையா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் ரேட். இந்த பாட் ரேட்டுங்கிறது நத்திங் பட் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாட் ரேட், அதாவது ஒரு ஸ்பீடு, இந்த ஸ்பீடில் தான் நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாண்டர்டைஸ் வேல்யூ நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிட்டருக்கு செட் பண்ணிங்கன்னா அதே வேல்யூ ரிசீவருக்கும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு டிவைஸும் கிட்டத்தட்ட சேம் டிரான்ஸ்மிட் ஸ்பீடில் ரன் ஆகும். இதை வந்து இன்னொரு வேர்டாகவும் சொல்லலாம், பிட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை பிட்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதும் இந்த பாட் ரேட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து பாட் ரேட் வந்து 9600ங்கிறது ஒரு டிஃபால்ட் பாட் ரேட். இது வந்து நீங்கள் சும்மா குத்துமதிப்பாக ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம். எல்லா இடத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் பாட் ரேட் வேல்யூஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி வேல்யூ வந்து 9600. இந்த 9600 வந்து அதிகமாக டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 9600 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 9600 பாட் ரேட்டுங்கிறத வச்சு செட் பண்ணோம்னா ஒரு செகண்டுக்கு 9600 பிட்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணும். அதாவது ஒரு செகண்டுக்கு 9600 பல்ஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகி கிளிக் ஆகும். ஸோ 9600 பல்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அத்தனை டேட்டா வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் பாட் ரேட். ஸோ இந்த பாட் ரேட் யூஸ் பண்ணி நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் எரர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இந்த பாட் ரேட் சீரியலுக்கும் பேரலுக்கும் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜே வந்து இதுதான், நம்பர் ஆஃப் டேட்டா லைன்ஸ் கம்மியாகுது. அண்ட் இந்த பல்ஸ் ஸ்பீடில் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீட் ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கும் பேரலில் கம்பேர் பண்ண முடியல. பட் பேரலல் அண்ட் சீரியல் ரெண்டுத்துக்குமே வந்து தனித்துவம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு பேரலுக்கு தனியாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, சீரியலுக்கு தனியாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் தான் சீரியலை விட ரொம்பவே பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது இப்போ வர லேட்டஸ்ட் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 1 crore இருக்கும். அதாவது வந்து 4 core, ஆக்டோ கோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோனில் உள்ள ப்ராசஸர்ஸ். இந்த ப்ராசஸர் உள்ளக்க வந்து ஆக்டோ கோர் அப்படின்னு எடுத்திங்கன்னா 8 கோர்ஸ் உள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்களுக்குள்ளே, அதாவது இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு பேரல் தான் உங்களுக்கு எப்போவே பெஸ்ட். ஸோ ஒரு சின்ன ஒரு போர்டுக்குள்ளே ஒரு சின்ன பிசிபிக்குள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா பேரல் ரொம்பவே பெஸ்ட். இப்போ இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மீட்டராவோ இல்லை ஒரு 10 மீட்டராவோ இது 2 கிலோமீட்டராவோ போகும்போது உங்களுக்கு சீரியல் கம்யூனிகேஷன் தான் பெஸ்ட். அதில் தான் டேட்டா லாசேஜ் வந்து ரொம்ப கம்மி கம்பேர் டு பேரலல். அண்ட் ஒயர்ஸ், நம்பர் ஆஃப் ஒயர்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து தனித்துவம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆர்டினோவில் சீரியல் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டினோவில் சீரியல் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா serial.begin ப்ராக்கெட்டில் பாட் ரேட். ஸோ இந்த serial.begin பாட் ரேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் போடும் போச்சில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த serial.begin ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டினோவில் உள்ள சீரியல் கம்யூனிகேஷனை இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ ஆர்டினோவில் சீரியல் கம்யூனிகேஷனை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு பின் நம்பர் 0வையும் 1ஐயும் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டாக கான்ஃபிகர் பண்ணணும். அண்ட் தென் உங்களோட டிரான்ஸ்மிட் ஸ்பீட் பாட் ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் 9600 நான் கொடுத்துருந்தேன்னா 9600 பாட் ரேட் ஸ்பீடில் உங்களோட டிவைஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணும். இதுதான் சீரியல் பிகினோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த சீரியல் பிகினை நம்ம எப்படி ஆர்டினோவில் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்டினோவில் எங்கே சீரியல் மானிட்டர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரைட் சைட் கார்னரில் ஒரு மேக்னிஃபையர் சிம்பிள் இருக்கும், அதாவது ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க.
இந்த ஆர்டினோ சாஃப்ட்வேரில். அந்த சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணால் உங்களால் சீரியல் போர்ட்டில் டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதை நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கலாம், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஒரு டேட்டாவை வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கும் உங்கள் ஆர்டினோக்கும் கம்யூனிகேட் பண்ண போச்சில் நீங்கள் அதை டிஸ்பிளேவாக பார்க்குறதுக்கு இந்த சீரியல் மானிட்டர் யூஸ் ஆகும். ஸோ இந்த serial.begin வந்து நீங்கள் வந்து வாய்ட் செட்டப்பில் கொடுக்கக்கூடிய ஒன் டைம் இனிஷியலைசேஷன் கமெண்ட். ஸோ வாய்ட் செட்டப்பில் serial.begin 9600 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீரியல் போட்டு இனிஷியலைஸ் பண்ணும், பின் நம்பர் 0 and 1 வந்து கான்ஃபிகர் பண்ணும் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டராக. அதே மாதிரி பாட் ரேட்டை 9600 அப்படின்னு செட் பண்ணும். ரெண்டாவது இப்போ நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் சீரியல் போட்ட, நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரான்ஸ்மிஷன் எப்படி சீரியல் ட்ரான்ஸ்மிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா serial.print. serial.printங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை சீரியலாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நான் serial.beginல செட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு serial.print என்ன டேட்டா நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுமோ அதை டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அந்த டபுள் கோட்ஸில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் சீரியலாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் வாய்ட் செட்டப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லூப்லையும் யூஸ் பண்ணலாம். செட்டப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை மட்டும் தான் டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகும். லூப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் அந்த ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணிட்டேன், serial.print வெல்கம் அப்படிங்கிறத வாய்ட் லூப்பில் டைப் பண்ணியிருக்கேன். நான் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதை நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணதும் சீரியல் மானிட்டரை ஓப்பன் பண்ண போகிறேன். ரைட் சைட் கார்னரில் இருக்கும் சீரியல் மானிட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் டிஸ்பிளே, உங்கள் டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். என்ன டபுள் கோட்ஸில் கொடுத்தோமோ அது கண்டினியூஸாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், வெல்கம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, நிறைய வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது, திரும்ப ரிப்பீட்டடாக டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்து இதோட பாட் ரேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கும். இந்த பாட் ரேட் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கிறது கம்ப்யூட்டரோட பாட் ரேட். நம்ம ஆல்ரெடி மைக்ரோ கண்ட்ரோலுக்கு இதே பாட் ரேட் தான் கொடுத்துருக்கோம். இதில் ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பாட் ரேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் பாட் ரேட் வேல்யூஸ். இப்போ வேறு ஒரு வேல்யூ இதில் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். இங்கே நான் 38,400 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இது வந்து கம்ப்யூட்டரோட பாட் ரேட்டாக மாறிடுது. ஸோ இங்கே டேட்டா வந்து கரெக்ட் ஆகுது. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து ஆர்டினோவோட ஸ்பீடாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுறதுனால, பாட் ரேட் யூஸ் பண்ணுறதுனால டேட்டா கரப்டட். இதை நார்மலாக கொண்டு வரதுக்கு திரும்ப கம்ப்யூட்டர் 9600க்கு கன்வெர்ட் பண்ணணும். இது கம்ப்யூட்டரோட பாட் ரேட் தான். ஆர்டினோவில் நீங்கள் பாட் ரேட் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் லைன் நியூ லைன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை serial.println. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா வெல்கம்ங்கிற ட்ரான்ஸ்மிட் பண்ணிங்களா, ஒரே லைனில் கண்டினியூஸாக ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருந்ததில்ல. இப்போ இந்த நியூ லைன் ப்ரோக்ராம் அதாவது serial.println அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸில் இருக்க டேட்டா கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நியூ லைனுக்குள்ளே கமாண்ட் ஒன்று ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் என்ன ஆகும்னா கர்சர் வந்து டிஸ்பிளேயில் அடுத்த லைனுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அதுதான் நியூ லைன் ப்ரோக்ராம். இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சேம் ப்ரோக்ராமில் serial.println பதிலாக println கொடுத்து இதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ சீரியல் மானிட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வெல்கம்ங்கிறது அடுத்தடுத்த லைனில் வருது. ஸோ ஒரு டபுள் கோட்ஸில் இருக்க ஒரு டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் லைன் மூலம், அதாவது நியூ லைன் மூலம் ஸோ அந்த கர்சர் நெக்ஸ்ட் செகண்ட் லைனுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆயிரும். ஸோ இப்போ டேட்டா ட்ரான்ஸ்மிட் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா ரிசீவ். ஸோ சீரியலாக ஒரு டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா serial.available. இந்த serial.available எதுக்கு அப்படின்னா ஒரு டேட்டா ரிசீவ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நார்மலாக டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணும் போச்சில் உங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து, அதாவது ஒரு டிரான்ஸ்மிட்டர் மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகும் போச்சில் அவங்களுக்கு தெரியும் எப்போ டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இதுவே ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. இன்னொரு டிவைஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ண போது அது உங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தான் serial.available. இதை எப்படி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு சீரியல் போர்ட் இருக்கும். ஸோ இந்த சீரியல் போர்ட் உள்ளக்க ஒரு 2 பஃபர் இருக்கும். இந்த 2 பஃபருங்கிறது என்னங்கிறது ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் பஃபர். இந்த பஃபர்னா நத்திங் பட் ஒரு மெமரி லொக்கேஷன். ஸோ ஒரு 8 பிட் பஃபர் இருக்கும், ஒன்று ஃபார் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் அனதர் ஃபார் ரிசீவர். ஸோ இங்கே நான் டேட்டா ட்ரான்ஸ்மிட்டராக என் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ண முடிச்சு என்ன ஆகும் அப்படின்னா நான் serial.print அப்படிங்கிற ஒரு கமாண்ட் போட்டோன்னே என்னோட 8 பிட் டேட்டா இந்த serial.bufferல வந்து டிரான்ஸ்மிட்டர் பஃபரில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் பஃபரில் ஸ்டோர் ஆனவுடனே இந்த டிரான்ஸ்மிட்டர் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பிட் டேட்டா வந்து இனிஷியலைஸ் ஆகும். இந்த பிட் ஃப்ளாகுங்கிறத வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா எய்தர் 1 ஆர் 0 இருக்கும். சிங்கிள் பிட் டேட்டா 1 இருந்தால் ஃப்ளாக் செட்டுன்னு அர்த்தம், 0வாக இருந்ததுன்னா ஃப்ளாக் 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 இருந்தால் டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்கு, அதாவது சீரியல் டேட்டா பஃபரில் டேட்டா இருக்குது, ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த 8 பிட் டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகி முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளாக் செட்டில் இருந்து, அதாவது 1ல் இருந்து 0வாக கன்வெர்ட் ஆகும்.
ஸோ ஃப்ளாக் 0 ஆனோடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் பஃபரில் டேட்டா இல்லை, உங்களுக்கு எல்லா டேட்டாவும் டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பஃபரை விட்டு மூவ் ஆனோடனே செட்டில், அதாவது 1லேருந்து 0க்கு கன்வெர்ட் ஆகிரும். பட் இந்த ரிசீவர் பஃபர்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ ஒரு டேட்டா ரிசீவ் ஆகுதோ அப்போ தான் அந்த ஃப்ளாக் வந்து செட் ஆகும். ஓகே, ஒரு ரிசீவர் பஃபரில் ஒரு டேட்டா வெளியிலேருந்து வேறு ஒரு டிவைஸ்லேருந்து வந்து உங்கள் பஃபருக்குள்ளே என்ட்ரு ஆகும் போச்சில் உங்களுக்கு இந்த ஃப்ளாக் வந்து என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு 8 பிட் டேட்டா என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ளாக் செட் ஆகும். இந்த ஃப்ளாக் செட் ஆகிடுச்சு, அதாவது இந்த ஃப்ளாக் வந்து 1ன்னு ஆனதுக்கப்புறம், ரிசீவர் ஃப்ளாக் 1ன்னு ஆனது நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம பஃபரில் இருக்க, அதாவது ரிசீவர் பஃபரில் இருக்க டேட்டாவை எடுத்து இன்னொரு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணினா தான் உங்களால் அடுத்த 8 பிட் டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா பஃபர் நான் ஆல்ரெடி சொன்னேன் 8 பிட் டேட்டா தான் சொன்னேன். ஸோ ஒரு 8 பிட் டேட்டா வந்தோடனே ஃப்ளாக் செட் ஆகும். ஃப்ளாக் செட் ஆனோடனே அதை எடுத்து இன்னொரு டேட்டாவில், இன்னொரு லொக்கேஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணால் தான் அடுத்த டேட்டா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இது ரொம்ப முக்கியம் ரிசீவர் பிட்டில். ஸோ நீங்கள் செட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுத்த டேட்டா வரவே செய்யாது, இல்லாட்டி ஓவர்லேப் ஆகும். ஸோ இந்த ஃப்ளாக் செட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் சீரியல் டாட் அவைலபிள். ஸோ இந்த சீரியல் டாட் அவைலபிள் நான் வெரிஃபை பண்ணும் போச்சில் ஃப்ளாக் செட் ஆகிருந்தனா அது 1ன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் இருக்க டேட்டாவை எடுத்து வேறு ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிங்கன்னா அடுத்த டேட்டா உங்களுக்கு கண்டினியூஸாக ரிசீவ் ஆகும். ஸோ இது நீங்கள் அவைலபிளில் வந்து என்ன ஆகும், ஃப்ளாக் நார்மலாக மற்ற மைக்ரோ கண்ட்ரோலரில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளாகை வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்க, டேட்டாவை எடுப்பீங்க, திரும்ப ஃப்ளாகை வந்து 0வாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ரோக்ராமில் பண்ணணும். ஆர்டினோவில் இந்த சீரியல் டாட் அவைலபிள்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாக் செட் ஆனோடனே உங்களுக்கு டேட்டாவை நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ளாகை வந்து 0 கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த டேட்டா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதை நான் ப்ரோக்ராமில் நான் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராமில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு கேரக்டர் வேரியபிள் டிஸ்பிளே பண்ணுறேன். அதாவது குளோபல் வேரியபிளாக ஒரு கேரக்டர் டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா ஒரு 8 பிட் டேட்டா வந்த உடனே ரிசீவ் ஆனோடனே அந்த டேட்டாவை நான் திரும்ப தூக்கி இதில் போடுறேன். இந்த வேரியபிளை நான் கன்வெர்ட் பண்ணால் தான் நான் அடுத்த டேட்டா ரிசீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ண போகிறேன். சேம் வே வாய்ட் செட்டப்பில் நீங்கள் சீரியல் டாட் பிகின் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதா இருந்தாலும் சீரியல் போட்ட இனிஷியலைஸ் பண்ணினா மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ வாய்ட் செட்டப்பில் கண்டிப்பாக ஒரு சீரியல் ஆப்ரேஷன் இருக்கும் போச்சு சீரியல் டாட் பிகின்ங்கிற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வாய்ட் லூப்பில் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இஃப் சீரியல் டாட் அவைலபிள், சீரியல் டாட் அவைலபிளாக இருந்துன்னா, அதாவது 1ஆக இருந்தால் நான் டேட்டாவை ரிசீவ் பண்ணுவேன், 0வாக இருந்தால் எனக்கு டேட்டா வரல அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போது சீரியல் டாட் அவைலபிள் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா வந்திருக்கு, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க, சீரியல் டாட் ரீட். அந்த சீரியல் டாட் ரீடுங்கிறத வந்து நீங்கள் பஃபரில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணி வேறு ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். சேம் வே இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களோட ஃப்ளாகை வந்து செட்டாக இருந்த, அதாவது 1ல் இருந்த ஃப்ளாக் வந்து 0வாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் வேரியபிள்லையோ வேறு ஒரு லொக்கேஷன்லையோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். இதை எப்படி பண்ணலான்னா வாய்ட் லூப்பில் அந்த சீரியல் டாட் அவைலபிள் ஃபங்க்ஷன் உள்ளே தான் நீங்கள் இது வரணும், அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே தான் வரணும். இது இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டேட்டா ஈக்குவல் டு சீரியல் டாட் ரீட். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ரீட் பண்ண டேட்டா என்னோட டேட்டாங்கிற கேரக்டர் வேரியபிள்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும் அண்ட் ஃப்ளாக் வந்து திரும்ப 0 கொண்டு வருவோம் அடுத்த டேட்டா ரிசீவ் பண்ணுறதுக்கு. இப்போ என்னாச்சு, நம்ம டேட்டா வந்து டேட்டாங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. டிரான்ஸ்மிட் பண்ண டேட்டா வந்து, அதாவது ரிசீவ் பண்ண டேட்டா வந்து டேட்டாங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிடுச்சு. பட் இதை நம்ம என்ன டேட்டா வந்திருக்குன்னு பார்க்கணும். பார்க்குறதுக்கு அட் ப்ரெசன்ட் நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே டிவைசஸ் எதுவுமே ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணலை. அதுக்கான ப்ரோக்ராம் நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அது வந்து ஃப்யூச்சரில் நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்மிட் பண்ண டேட்டாவை எப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு கம்ப்யூட்டரோட மானிட்டரை யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்கனவே யூஸ் பண்ண சீரியல் டாட் பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரிசீவ் பண்ண டேட்டாவை திரும்ப நான் டிரான்ஸ்மிட் பண்ணால் தான் என்னோட சீரியல் மானிட்டரில் பார்க்க முடியும். ஒரு டேட்டாவை நான் ரிசீவ் பண்ணுறேன், திரும்ப நான் டிரான்ஸ்மிட் பண்ணால் மட்டும் தான் சீரியல் மானிட்டரில் பார்க்க முடியும். அதனால் சீரியல் டாட் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை திரும்ப யூஸ் பண்ணுறோம். ஸோ சீரியல் டாட் ரீடு வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் சீரியல் டாட் பிரிண்ட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணனா இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ சீரியல் மானிட்டரை ஓப்பன் பண்ணுவோம். சீரியல் மானிட்டரை ஓப்பன் பண்ணால் பாருங்கள் பிளாங்காக இருக்கும், எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணலை. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்கிற அந்த கர்சர் பிளிங்க் ஆகிற லொக்கேஷன் தான் டிரான்ஸ்மிட் விண்டோ. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆர்டினோக்கு டிரான்ஸ்மிட் ஆகிரும் கம்ப்யூட்டரில் இருந்து.
ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன், பார்த்தீங்க கீழே வந்துருச்சு. இப்போ கீழே வந்திருக்கிறது வந்து நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்தனால கீழே வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் என்ட்ரு கொடுத்தோன்னே இந்த வெல்கம்ங்கிற டேட்டா வந்து ஆர்டினோக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகி யூஎஸ்பி மூலமாக ட்ரான்ஸ்மிட் ஆகி ஆர்டினோ ரிசீவ் பண்ணி திரும்ப சீரியல் பிரிண்ட்டுங்கிற கமாண்ட் மூலமாக திரும்ப அனுப்புறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளேல தெரியுது. ஸோ இது வந்து சீரியல் டேட்டா ட்ரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பிரிண்ட் எல்என்யூ யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே சொன்ன 8 பிட் டேட்டா மட்டும் தான் ட்ரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு டைமில் ஒரு 8 பிட் டேட்டா. ஸோ இங்கே வந்து நீங்கள் வெல்கம் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா டபிள்யூங்கிறது வந்து ஒரு ட்ரான்ஸ்மிட் டேட்டா. அந்த ஒரு 8 பிட் டேட்டா அதோடைய ஆஸ்கி கோட் தான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இப்போ நான் வெல்கம்னு டைப் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள் டபிள்யூஇஎல்னு தனித்தனியாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் ஒரு 8 பிட் டேட்டா ஃபஸ்ட்டு, அடுத்த 8 பிட் டேட்டா ஃபஸ்ட்டு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ஃப்ளாக் செட் ஆகி கிளியர் ஆகி தான் வரும். ஸோ இதுதான் ட்ரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது. இதில் மேலே இருக்கிறது தான் உங்களோட ட்ரான்ஸ்மிட் விண்டோ, கீழே இருக்கிறது வந்து ரிசீவ் விண்டோ. ஸோ தட்ஸ் ஆல். நம்ம வந்து ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பண்ணுறது. இங்கே சீரியலில் வந்து ட்ரான்ஸ்மிட்டும் நம்ம பார்த்துட்டோம், ரிசீவும் நம்ம பார்த்தாச்சு. இந்த சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராமை வச்சு நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் ப்ராஜெக்ட்ஸில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஆர்டினோ டியூட்டோரியல் 8. தேங்க்யூ.